வணக்கங்க. இன்னைக்கு பல விஷயங்கள் இருக்கு பேசுவோம். ஆனா முதல்ல ஒரு சந்தோஷமான விஷயத்த பத்தி பேசுவோம். 2 நாளைக்கு முன்னாடி தான் தங்கத்த பத்தி பேசினேன். சரி, இதெல்லாம் நம்மளால ஓப்பனா மணி பேச் சேனல்ல பேச முடியாதனால இங்க பேசுறோம். அமிர்த காலம் ஓடிட்டு இருக்கு இந்தியால. அமிர்த் கால் அப்படின்னு சொன்னாரு. அமிர்த காலம் ஆரம்பிச்சதோ இல்லையோ, தங்கத்துக்கு நிஜமாவே அமிர்த காலம்னு நான் ரெகுலரா பேசினதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் முதல்ல தந்தியில பேசினதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு தெரியும். அம்ரித் கால் எப்படி இருக்குன்னு. அன்னைக்கு நான் சொன்னேன், 20 வருஷத்துல உங்களுக்கு ரூ. 10,000 வரைக்கும் தங்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆனா, நம்ம தலைவர் ஒருத்தர் நம்மளுக்காக வேலை செஞ்சு ரூபாவை ரூ. 87 ஆல்மோஸ்ட் கொண்டு போய் தங்கத்தை 10,000க்கு நான் சேர்த்தே தீர்ப்பேன் அப்படின்னு உங்களுக்காகவும் எனக்காகவும் வேலை செய்கிறார். அவருக்கு நம்ம கைகுப்பி நன்றி தெரிவிப்போம். இந்த பட்ஜெட்டில் கோல்டு விலை டேக்ஸை ஏற்றினாலும் ஏற்றுவேன், ஏன்னா இந்தியர்கள் நிறைய கோல்டாக வாங்கி தள்ளுறீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு 6% ஏற்றினார்னா, டப்புன்னு முன்னாடி மாதிரி ஏற்றி விட்டார்னா உடனே குப்புன்னு 600 ஏறிடும். 8,100 தங்கம் போயிடும். இது வித்தவுட் டேக்ஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்? இன்றைக்கி தங்கம் விலை 5,525. அம்மையார் வரி போடுறாங்கன்னு வைங்க, அது 600 ஏறிடும். 8,100 வரி. உடனே 8,100 ப்ளஸ் டேக்ஸ் போட்டு நேராக 8,500 விட்டுருவாங்க. அதை விடுங்க, நம்ம 24 கேரட் கோல்டு இருக்குல்ல, அது இப்போ 8,208 இருக்குது. 3% போட்டால் 8,450. அம்மையார் டேக்ஸுக்கு முன்னாடியே வந்துடுச்சு. அதுவும் டெஃபினட்டாக அம்மையாருக்கு முன்னாடியே முந்திக்கிட்டு 8,500க்கு போகிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இன்றைக்கி அமெரிக்காவில் கோல்டு விலை ஏறி கில்லி மாதிரி போய் 2,750 தொட்டுடுச்சு. இந்த 2,750 தொட்ட உடனே நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். ஏன்னா இதே ட்ரெண்டு கண்டினியூ ஆகி அடுத்த வருஷம் இல்லாமல் அதுக்கு அடுத்த வருஷம் ரேட் கட் இழுத்து அடிச்சாங்கன்னா 3,500 வரைக்கும் தங்கத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் போகும்னு நான் சொல்லலை. ஒரு ரேஞ்ச் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். இதில் பல விஷயங்கள் இருக்குது. அந்த ரேஞ்ச் ஆஃப் பாசிபிலிட்டிஸில் இது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 18 மாதத்தில். இப்படி அது 3,500க்கு 18லேருந்து 24 மாதத்துக்குள்ள $3,500 போச்சுன்னா இந்தியாவில் 40% தங்கம் விலை ஏறும். ஏன்னா ரூபா அதுக்குள்ளே 10% விழுந்து சத்தமடிக்கிறதுக்கு கிட்ட போய் 95லேருந்து 97 போயிடும். அதே சமயத்தில் 30% கோல்டும் ஏறும். அதனால் ரூபா டைமில் 40% ஏறும். 40% ஏறிச்சுன்னா 4 × 800 3,200 ஏறி 10,000 தாண்டறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ரிமோட் பாசிபிலிட்டி. ஆனால் எனக்கு தோணினதுனால உங்கள்கிட்ட இந்த பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு முன்னாடி சொல்லணும். இதை எனக்கு தோணிட்டு நான் சொல்லிட்டேன். இப்போ பட்ஜெட்டை பற்றி தான் பரபரப்பாக உங்களுக்கு எல்லா செய்தியும் பேசுகிறதுனால இன்றைக்கி பட்ஜெட்டில் போன வாட்டி அமிர்த காலத்தை நம்பினவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றி இப்போ பேச போகிறேன். பட்ஜெட்டு ஜூலையில் அம்மையார் ப்ரெசென்ட் பண்ணாங்க. எல்லாரும் என்ன சொன்னாங்க? ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் எல்லாத்தையும் வாரி இறங்கிட்டாரு, அதனால் ஆந்திரா ஸ்டாக்கெல்லாம் சூப்பராக போகும் அப்படின்னாரு. 15,000 கோடி ஸ்டேட்டு பேக்கேஜ் கொடுத்துட்டாரு, அதனால் சூப்பராக போகும். ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸு, அமர் ராஜா எனர்ஜி, இதெல்லாம் டிடிபிக்கு க்ளோஸாக இருக்கிற ப்ரமோட்டர்ஸு அப்படின்னு சொன்னாங்க. நிறைய இன்வெஸ்டர்ஸ் இந்த ஸ்டாக்கை வாங்கினாங்க. என்னெல்லாம் ஸ்டாக் வாங்கினாங்க? ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ், அமர் ராஜா எனர்ஜி, அரபிந்தோ ஃபார்மா, அவந்தி ஸ்வீட்ஸ், சாகர் சிமெண்ட், கோதாவரி ட்ரக்ஸ், காட்ரேஜ் அக்ரோவெட், கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், லித்திகா இன்ஃப்ரா அண்ட் கேசிபி. எந்த ஸ்டாக்கும் டபுள் டிஜிட் ரிட்டர்ன் கொடுக்கல. கோதாவரி ட்ரக்ஸ் மட்டும் 4% ஏறி இருக்குது. டாலரில் பார்த்தீங்கன்னா அதுவும் காலி. இந்த 11 ஸ்டாக்கை பற்றி நான் பேசினேன்ல, இந்த 11 ஸ்டாக்கில் 9 ஸ்டாக்கு நெகட்டிவாக இருக்குது, நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ். ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸு, சந்திரபாபு நாயுடோட பையன் நாரா லோகேஷ் தான் ப்ரமோட்டருங்கிறாங்க. அந்த ஸ்டாக்கு 25% காலி. அதுக்கப்புறம் அமர் ராஜா பேட்ரி, முன்னாள் டிடிபி எம்பி காலா ஜெயதேவ் ஆரம்பித்தது நல்ல ஸ்டாக்கு. நம்ம 500 கன்சிடர் பண்ணியிருக்கிற ஸ்டாக்கு. அது குப்புன்னு 30% காலியாக இருக்குது. அவந்தி ஃபீட்ஸு, அது ஷ்ரிம்ப் ஃபார்மிங்னால சூப்பராக இருக்கும் அப்படின்னு அம்மையார் சொன்னதில் இது வரைக்கும் 1% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா,
இந்த சைடெல்லாம் இந்த ரிட்டர்னை போடுறேன், ஒரு கிராஃப் போடுறேன். இந்த கிராஃபில் இந்த ஒரு 6-7 கம்பெனியை எடுத்து போட்டு காட்டுறேன். உங்களுக்கு ரிசல்ட்டு சூப்பராக காட்டும். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது இவங்கள பற்றி நான் தப்பாக சொல்லலை. எந்த கம்பெனியும் பட்ஜெட்டை நம்பி ஸ்டாக்கை வாங்காதீங்க. பட்ஜெட்டுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் ஒரு நாள் 2 நாள் வேணால் லிங்க் இருக்கும். அதை உங்கள் நியூஸ் பேப்பர், டிவி பெருசாக்குவாங்க. அதை நம்ம பட்ஜெட்டுக்காக பண்ணக்கூடாது. நம்ம ஸ்டாக் வாங்குறது வேல்யூவேஷன்ஸ் பார்த்து வாங்குவோம். ரூபா சரக்கை 50 காசு வாங்கினீங்கன்னா தான் காசு பண்ண முடியும். இது மாதிரி நம்பினீங்கன்னா காணாமல் போயிடுவீங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து ஆராய்ச்சி பண்ணி கரெக்டாக வாங்குங்க. ஏதாவது ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டு உங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கிறவங்கள கேட்டுக்கோங்க. ஹைப்பைடு ஸ்டாக் வாங்கினீங்கன்னா கோயிந்தோ கோயிந்தோ கோயிந்தோன்னு போயிட வேண்டியதான். இதில் நான் சொல்லாத அளவு சைனெட், நாகார்ஜுனா இண்டஸ்ட்ரி இதெல்லாம் கூட அடி வாங்கியிருக்கு. அதனால் தயவு செஞ்சு இந்த ஸ்டாக்கை பார்த்து கன்சிடர் பண்ணுங்கள். ஏதோ ஆந்திராவுக்கு கொடுத்துட போகிறாரு, பீகாருக்கு கொடுத்துட போகிறாருன்னு நம்பி வாங்கிடாதீங்க. இது என்னோட வேண்டுகோள். அடுத்தது, ரயில்வேயை பற்றி ரொம்ப பேசுகிறாங்க. ரயில்வேயில் 3 லட்சம் கோடி இவங்க கொடுக்க போகிறாங்க பட்ஜெட்டில். இது ஒரு பூஸ்டர் டோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பட்ஜெட்டில் 2,90,000 3 லட்சம் கோடி. ஜூனில் அவங்க என்ன சொன்னாங்க, 2,67,000 கோடி நாங்கள் போடுவோம். அதை 2,52,000 கோடி கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஜான்வரி 2025 வரைக்கும் இன்றைக்கி முடிய போகுது. ஒன்லி 75% ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 2 லட்சம் கோடிலாம் பண்ணலை சார், 1.25 லட்சம் கோடி தான் செலவே பண்ணியிருக்காங்க. முக்கால்வாசி சம்பளமும் பழைய இதுக்கு வட்டி கொடுக்கறதுக்கும் போயிடும். போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. 2023-24 2,40,000 கோடி தான் சொன்னாங்க. அதனால் பெருசாக சேஞ்ச் இருக்குன்னு நம்பி மாட்டிக்காதீங்க. இது மாதிரி ரயில்வே ஸ்டாக்கை நம்பி வாங்கினவங்களோட கதி என்னன்னு பாருங்கள். ஐஆர்சிடிசி பீக்லேருந்து இது வரைக்கும் மார்க்கெட் 12-13% தான் கரெக்டாக இருக்குது. ஐஆர்சிடிசி 32.71% கரெக்டாக இருக்குது. இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கம்பெனி இந்த ஸ்டாக்கை நம்ம 26 ரூபாய்க்கு பார்த்தோம், கன்சிடர் பண்ணோம். பீக்கில் தொடாதேன்னுங்க, 40% கரெக்டாக இருக்குது. ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் 37.44% கரெக்டாக இருக்குது. இருக்கான் 41.45% கரெக்டாக இருக்குது. டிதாகர் ரயில்ஸ் 46.8% கரெக்டாக இருக்குது. ரயில் டெக்னாலஜி 37.26% கரெக்டாக இருக்குது. பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் இது 34.53 கரெக்டாக இருக்குது. ஒரு கார்மெண்ட் ஸ்டாக்கை வாங்குறச்ச ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இவங்க அவங்களோட கார்மெண்ட் எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கு தான் செய்வாங்க. உங்களுக்கு பல தடவை நான் சொல்லியிருக்கிறேன், நானே இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த தப்பை செய்யாதீங்க. இதே மாதிரி பப்ளிக் செக்டர் பேங்க்லேயும் என்னால் காட்ட முடியும். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இது ரைட்டாக தப்பாங்கிறத விடுங்க. உங்கள் காசு, உங்கள் பணம். ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டை போட்டாலும் சரி, நீங்களே டைரெக்டாக மங்காத்தா ஆடினாலும் சரி, பட்ஜெட்டை நம்பி மங்காத்தா ஆடினீங்கன்னா காணாமல் போயிடுவீங்க. நன்றி, வணக்கம்.